வணக்கம். என் பெயர் எம். முர்ஷிதா. செகண்ட் BCA. தட்டுப்பாடு கற்றுத்தரும் பாடம். தக்காளி விலை இப்படி கட்டுக்கடங்காமல் உயரும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. ஒரு மாதம் முன்புதான் மகாராஷ்டிரத்தில் போதிய விலை கிடைக்கவில்லை என்பதால் தக்காளி விவசாயிகள் தங்களது சாகுபடியை சாலையில் கொட்டி ஆத்திரத்தை வெளிப்படுத்தினார்கள். இப்போது பார்த்தால் தக்காளியின் விலை சில மாநிலங்களின் கிலோவுக்கு ரூபாய் 135 தாண்டி இருக்கிறது. தக்காளியின் விலை மட்டுமல்ல, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் உள்ளிட்ட அன்றாட உபயோக காய்கறிகளின் விலையும் உயர்ந்த வண்ணம் இருக்கின்றன. தக்காளியின் விலை கடந்த ஆண்டு ஜூன் மாதத்துடன் ஒப்பிடும்போது 66% அதிகம் என்றால், வெங்காயம் 7.5%, உருளைக்கிழங்கு 4.5% போன்றவற்றின் விலையும் கடந்த ஆண்டை விட அதிகமாகவே காணப்படுகின்றன. காய்கறிகள் மட்டுமல்ல, பருப்பு வகைகளின் விலையும் கடுமையாக அதிகரித்திருக்கின்றன. கடந்த ஆண்டு ஜூன் மாதத்துடன் ஒப்பிடும்போது துவரம் பருப்பு விலை 7.8% அதிகரித்து கிலோவிற்கு ரூபாய் 130.75 தொட்டி இருக்கிறது. இதுபோல காய்கறி, தானியங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் திடீர் விலை உயர்வுக்கு பருவமழை முக்கியமான காரணம். பருவமழை பொழிவால் குறித்த நேரத்தில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சரக்குகளை கொண்டு போய் சேர்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல குறித்த நேரத்தில் பருவமழை பெய்யாததால் சில பகுதிகளின் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதிகமாக தக்காளி பயிரிடப்படும் கர்நாடகம், ஆந்திர மாநிலங்களின் தக்காளி விளைச்சல் பருவமழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் சந்தைக்கு வரத்து குறைந்தது. தேவைக்கேற்ற விளைச்சல் இல்லாததால் விலைகள் அதிகரித்தன. கிழக்கு பசிபிக் சமுத்திரத்தில் மேற்பரப்பில் அளவுக்கு அதிகமான வெப்பம் காணப்படுவதால் உருவாகும் காற்று மண்டல தாக்குதலுக்கு எல் நினோ என்று பெயர். அதனால் இந்தியாவில் குறைந்த அளவு பருவமழை தொடர்ச்சியாக இல்லாமல் விட்டு பெய்வது போன்றவை காரணமாக உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு எல் நினோ பாதிப்பால் மிகப்பெரிய பாதிப்பை எதிர்கொள்ள இருப்பது காரி பருவ நெல் சாகுபடி என்பது விவசாயிகளின் வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது. ஜூன் 23 நிலவரப்படி பருவமழையின் தாமத்தால் நெல் பயிரிட பரப்பளவு 35% குறைந்து இருப்பதும் கவலை அளிக்கிறது. அரசின் கையிருப்பில் இருக்கும் 26.2 பில்லியன் டன் என்பது மிக குறைவு என்பதால் சந்தையின் அரிசி விலை கடுமையாக அதிகரிக்கக்கூடும். இதை அரசு எப்படி எதிர்கொள்ள போகிறது என தெரியவில்லை. சீராக இல்லாத பருவமழையும் குறித்த நேரத்தில் விளைபொருட்களை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்ல முடியாததும் மட்டுமே தொடர்ந்து அடிக்கடி ஏற்படும் இதுபோன்று காய்கறிகளின் விலை உயர்வுக்கு காரணங்கள் என்று சொல்லிவிட முடியாது. இந்தியாவில் காணப்படும் பல்வேறு தட்ப வெப்பநிலை வெவ்வேறு பகுதிகளின் வெவ்வேறு பயிர்களையும் வெவ்வேறு பருவத்திலும் வெவ்வேறு பகுதிகளிலும் அவற்றை பயிரிடுவதை நமக்கு வழங்கியிருக்கிறது. ஒரு பகுதியின் விவசாயம் பெய்தல் இன்னும் பகுதியில் விளைச்சலை அதை எதிர்கொள்ளும் வாய்ப்பு நமக்கு உண்டு. சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகிலேயே அதிகமாக காய்கறிகள் உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா. உலக காய்கறி சந்தையில் புள்ளி விவரப்படி 2022 இந்தியாவில் மொத்த காய்கறி உற்பத்தி 9.96 கோடி டன். இது 2023 10.59 கோடி டன் ஆகவும் 2028 13.54 கோடி டன் ஆகவும் உயரும் என்று கணக்கிடப்படுகிறது. 2024 இந்தியாவின் காய்கறி உற்பத்தி 6.8% அதிகரிக்கும் என்பது எதிர்பார்ப்பு. அப்படி இருக்கும்போது ஏன் நம்மால் காய்கறிகள் விநியோகத்தை தேசிய அளவில் சீராக்க முடியவில்லை என்கிற கேள்வி கடந்த பல ஆண்டுகளாக கேட்கப்படுகிறது. இந்தியாவின் வெப்பநிலையின் பரந்த விரிந்த விவசாய நிலப்பரப்பின் வருடத்தின் எல்லா பருவங்களிலும் ஏதாவது ஒரு பகுதியில் உற்பத்தியை மேற்கொள்ளும் வாய்ப்பை தந்திருந்தும் அடிக்கடி தட்டுப்பாடும் விலை உயர்வும் ஏற்படுவதற்கு காரணம் நம்மிடம் கட்டமைப்பு வசதி இல்லாதுதான். உற்பத்தியான காய்கறிகளை அழுகிவிடாமல் சேமித்து வைக்க தேவையான குளிர்பான கிடங்குகள் இந்தியாவில் இல்லை. இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் மூலை முடுக்குகள் வரை விளை பொருள்களை எடுத்து செல்ல போதுமான சரக்கு கையாளும் வசதியும் நம்மிடம் இல்லை. கடந்த 70 ஆண்டுகளாக இது குறித்து கவலைப்படாமல் இருந்துவிட்டு இப்போதுதான் விழித்து கொண்டு அதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள். எந்த பகுதியில் எந்த காய்கறிகள் எந்த பருவத்தில் விளைகின்றன, எந்த பகுதியில் எந்த காய்கறிகள் எந்த மாதங்களில் தேவைப்படுகின்றன, இது போன்ற தரவுகளை நாம் இன்னும் கூட சேகரித்து வைக்கவில்லை. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் அங்கீகாரம் பெற்ற 3 மத்திய 64 மாநில 4 நகர் நிலை வேளாண் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன.
அவற்றை இந்த பணியில் ஈடுபடுத்தி தரவுகளை சேகரித்து முறையான திட்டமிடாமல் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும். தக்காளி விலை உயர்வு கட்டுக்குள் கொண்டு வரப்படுவது உடனடி அவசியம். அதைவிட அவசியம் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பது. நன்றி.